Jesus loves our daily Bible school. உன்னை அன்பு கூர்ந்தேன் சொன்னீரே, இவ்வளவா அவர் நேசித்தேன் சொன்னீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில அந்த அனாதை அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த அனாதை அன்பை நினைச்சு பார்க்கிறோம் ஐயா தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல நேசிக்க யார் உண்டானவரே? தகப்பனிடம் மேலானவர், தாயிடம் சிறந்தவர் ஆண்டவரே. உறவுகளை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை போல நேசிக்க யார் உண்டானவரே? உங்களுக்கு கோடி கோடி சோத்திரங்கள் செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. துதியெல்லாம் இருக்கிறோம், கனத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறோம், சாஸ்திரமாக பணிந்து கூர்ந்து ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை பார், என்னை பார், எபினேசர் செய்த நன்மைகளை என்னை பார், என்னை பார், எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். என்னை பார், என்னை பார், எபினேசர் செய்த நன்மைகள். தண்டிக்கப்பட்டால் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டால் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டால் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டால் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். என்னை பார், என்னை பார், எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டால் நாம் சுகமாக நீங்கியதே. சுமந்து கொண்டால் நம் பாடுகள் தழும்புகளா. காயப்பட்டால் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டால் என் பாடுகள் சுகமானேன் தழும்புகளா. நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். என்னை பார், என்னை பார், எபினேசர் செய்த நன்மைகளை. ஆண்டவரே, சாபமானால் என் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டும் சிலுவையினார். சாபமானால் என் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட சிலுவையினார். நன்றி அப்பா, நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம். நன்றி, 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 கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்துகிறோம்.
எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எபினேசர் செய்த நன்மைகளை. ஆண்டவரே, எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஓ கல்வாரி நாயகரே, எண்ணி பார்க்கிறேன் தகப்பனே. எத்தனை பாடுகள் பட்டீரே. சாரோனி ரோஜா, பள்ளத்தாக்கில் லீலியானவரே, 10,000 பேர்களும் சிறந்தவரே. அப்பா லீலி புஷ்பமே, நீர் எங்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையில பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய், அந்த கேடு அடைந்தவராய் ஆண்டவரே. அழகும் இல்லாத, சௌந்தரம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை ஆண்டவரே. பிற்கப்பட்ட எங்களுக்கால் ஜீவ அப்பமே, மனுஷனா மிருகவா என்று தோற்றம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே உச்சக்கட்ட பாடுகளை நீ அனுபவித்தீரே. சிலுவையில் எங்கள் மீட்கும்படி ஆண்டவரே கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அது ரத்தத்தினால் எங்கள் பாவத்தை கழுவினீரே, உன் நாமத்தை தரித்தீரே ஆண்டவரே. நீதியை சுமத்தினீரே எங்கள் மீது ஆண்டவரே. ஓ அப்பா, கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தாவே கொடுத்தீரேப்பா. ஹல்லேலூயா. ரோமர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? 2ஆம் வசனம். அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். 3ஆம் வசனம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. 4ஆம் வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். 5ஆம் வசனம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. 6ஆம் வசனம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. 8ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. 9ஆம் வசனம். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். 10ஆம் வசனம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். 11ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. 12ஆம் வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. 13ஆம் வசனம். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவம் எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை
கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. 14ஆம் வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாமிசத்துக்குரியவனாயிருக்கிறேன். 15ஆம் வசனம், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 16ஆம் வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. 17ஆம் வசனம், ஆதலால் நானல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 18ஆம் வசனம், அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 20ஆம் வசனம், அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன். 22ஆம் வசனம், உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். 23ஆம் வசனம், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? 25ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். ரோமர் 7ஆம் அதிகாரம் படித்ததை கேட்டீங்க இல்லையா? 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நன்மைகளை செய்தவர், நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணவர். அவர்கிட்ட நியாயப்பிரமாணத்தை இந்த காரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு குறை சொல்லவே முடியாதுங்களாம். அவர் கமாலியர் பாதத்தில் அமர்ந்து யூதருக்கு யூதராக, எபிரேயருக்கு எபிரேயராக, பரிசேயனுக்கு பரிசேயனாக இருந்து எல்லாவற்றையும் நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண மனுஷன் அப்படின்னா பவுலை சொல்லலாம்னு சொல்லி பவுலே சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பவுல் என்பவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியல, நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிற பாவம்தான் இதெல்லாம் செய்ய வைக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பவுல் நமக்கு சொல்லித்தராரு. உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஸ்கூலை விட்டு வந்த உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஹோம்ஒர்க் என்பது பார்த்திங்கன்னா நன்மை. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனாது நன்மை, ஓகேங்களா? ஆனால் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்னு வந்துடுறீங்க வீட்டுக்கு. ஆனால் வீட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்க்கலாமே, கொஞ்ச நேரம் ஃபோனில் கேம் ஆடலாமே, கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்ச நேரம் எடுக்கும்போது என்ன ஆகுது? 5 நிமிஷமாக பார்க்க தோணுது, அது அரை மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகிடுது. அப்போது வீடியோ, கேமு, கார்ட்டூனு அதெல்லாமே தீமை தான், சரிங்களா? அப்போ செய்ய வேண்டிய நன்மையை நம்ம செய்யாதபடிக்கு தீமையை தொடர்ந்து செய்ய வைக்குது. அது எது செய்ய வைக்குது? அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஃபோனை வெயிடா, ஃபோனை பார்க்காத, டிவி பார்க்காதடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம்? டிவி தான் பார்க்குறோம், ஃபோன் தான் பார்க்குறோம். இதை செய்யாதேன்னா அதை தான் செய்கிறோம்.
கரெக்டுங்களா? இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா அதை தான் செய்யணும் போல் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ எது இதெல்லாம் செய்ய வைக்குதுன்னா, நமக்குள்ள பாவம் என்று இருக்குன்னு பவுல் சொல்கிறாரு. எல்லா குழந்தைங்களுக்குள்ள குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தை கூட பாவத்தோடு தான் வெளியில் வருதான். அப்போ பிள்ளைங்க எல்லாருமே பாவம். இப்போ குழந்தையே பாவமாக, குழந்தைக்குள்ளேயே பாவம் இருக்குன்னா அந்த குழந்தை வளர வளர பாவமும் உள்ளிருந்து வளருது. புரியுதுங்களா? எப்படி மரம் சின்ன மரமாக இருந்து அப்படியே 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 ஒரு இமேஜ் வச்சுருக்கிறேன் பாருங்களேன், ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி மரமாக இருக்குது, அது அப்படியே செடி மாதிரி இருந்து அப்படியே பெருசு 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 பெருசாகி பெரிய மரமாயிடுது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை நம்ம விட்டுட்டோன்னா அது அப்படியே என்ன ஆகும், பெரிய மரமாக ஆகிடும். புரியுதுங்களா? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொன்னால் சொன்னபடி ஆகும்னு எழுதியிருக்கு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை ஏசப்பா என்ன பண்ணாராம், சிலுவையில் சுமந்துட்டாராம். இனி நம் பாவி அல்ல தேவ நீதின்னு ஆன்ட்டி உங்களுக்கு ரோமர் 6 சொல்லி கொடுத்தேன். கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும், எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் சுமந்துட்டாரு. எனக்குள்ள பாவம் இல்லை, நான் தேவநீதி, இனி நான் அல்ல, ஏசப்பா எனக்குள்ளே பிழைச்சிருக்கிறாரு. இப்படி நீங்கள் வாயில் சொல்லி அறிக்கை செய்து ஏசப்பா எனக்குள்ள பாவத்தை எடுத்து போட்டார்னு சொல்லும்போது நீங்கள் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற டேஷ் அப்படி செய்கிறது. ஆ சாபமே, ஆ பாவமே, இ தீமை. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.